ஃபைனலாக பஜாஜோட பல்சர் RS 200 2025 மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் நம்ம சிக்னிஃபிகண்ட்டான சில அப்கிரேடு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெருசாக இன்ஜினில் எந்த விதமான பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸும் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் மாதிரியான தேவையான ஒரு அப்டேட் வந்து பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்கு எப்போ ரீச் ஆகும், எப்போ புக்கிங் கொடுப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம புக்கிங் பண்ணலாம், அண்ட் டெலிவரி எப்போ, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த RS 200 அப்டேட் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. RS 200 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த விதமான பெரிய சேஞ்சஸும் இல்லாமல் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இயரோட ஃபர்ஸ்ட் மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 மாடல் RS 200 வந்து அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அஃபிஷியலாக. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தது யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஏன்னா NS 200 இருக்குது, கண்டிப்பாக RS 200லையும் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்ப்பு வந்து பொய்யா போயிடுச்சு. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், அது கொடுக்கல. அண்ட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு ஸ்விட்சபிள் ABS வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். பட் அந்த ஸ்விட்சபிள் ABSும் கிடையாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கிடையாது, யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் கிடையாது. இது மூணுமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றுங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LCDயில் தான் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது, நேவிகேஷன் அவைலபிளாக இருக்குது, அண்ட் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், டைம், சைடு ஸ்டாண்ட் அலாம், இது எல்லாமே உங்களால் இந்த டிஜிட்டல் கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சேஞ்சஸ் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க. என்னதான் இந்த கிளஸ்டராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த டெயில் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து C டைப்பில் கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெயில் செக்ஷன் டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் பஜாஜை பொறுத்த வரைக்கும் இந்த டெயில் வந்து மாற்றி கொடுத்ததுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டியூவல் சேனல் ABS ஆல்ரெடி இருக்குது, நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 140/70 செகண்ட் டயரும், ரியரில் 110/70 செகண்ட் டயரும், 17 இன்ச் அலாய் வீலோட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ரைடிங் மோட்ஸும் இருக்குங்க, ரெயின், ரோடு, ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ரைடிங் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக கலர்ஸ் ரொம்பவே வந்து ரிஃப்ரெஷிங்கான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அந்த RS 200 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டாக இருக்கட்டும், இல்லாட்டி பில்லியனோட அந்த கிராப் ரீல்ஸ் பக்கத்துலேயே இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த RS 200 அப்படிங்கிற அந்த பேட்ச் வந்து கிராபிக்ஸ் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் ஹக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயங்க, இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயம் இந்த பைக்கில் கொடுக்காது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ்ங்க. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் நம்ம ரைட் பண்ணும்போது நமக்கு அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம கை வந்து அந்த ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த ஹேண்ட்லிங் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பைக் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் அந்த யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்குற அந்த ஸ்மூத்னஸ் வந்து கொடுக்காது. அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை? ஏன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் வந்து 199cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க லிக்விட் கூல்டில். 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பவரோ டார்க்கோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கிடையாது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நமக்கு இன்றைக்கி இந்த பைக்கில் கொடுக்கல. அண்ட் ஃப்ரண்ட்டில் பை ஃபங்க்ஷனாலிட்டி ஹெட்லாம்ப்ஸ் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து கொடுக்கல. மேபி அடுத்த அப்டேட் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்களோ அதில் எதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பைக்கோட ப்ரைஸ் டெல்லி எக்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 1,84,000, தமிழ்நாடு டெஃபினட்டாக 1,500லேருந்து 2,000 அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1,86,000 வந்தீங்கன்னா பிரைசிங் பண்ணியிருக்காங்க. அதாவது R15ஓட பேஸ் மாடல் ப்ரைஸுக்கு இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. கிராப் ரீல்ஸ் கொஞ்சம் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் எல்லாமே 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அலாய் வீல் 17 இன்ச்சில் இருக்குது. ஸோ அந்த குரோமியம் ஃபினிஷில் உங்களுக்கு இன்ஜின் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவான அப்கிரேட் தான். பட் எதிர்பார்த்த அப்டேட் பண்ணலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பைக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கா, இல்லை இதையாச்சும் கொடுத்துருக்காங்களேன்னு நினைக்கிறீங்களா? அதை காமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.